வாசிக்கப்பட்ட 139 சங்கீதம். இருபத்தி 24 வசனங்கள். தேவனை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஜெபிப்போம். பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிறோம். நாங்கள் யார் என்பதை நீர் முழுவதுமாய் அறிந்திருக்கிறீர். உமக்கு முன்பாக நிற்பதற்கு ஒருபோதுமே தகுதியற்றவர்கள். பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக வானங்களும் தூதர்களும் சேராபின்களும் பரிசுத்த நபர்களும் நிற்க பயப்படும் பொழுது பாவிகளும் பிரதான பாவிகளாகிய நாங்கள் எம்மாத்திரம். எங்களது ஒரே நம்பிக்கை எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவனுடைய பரிந்து பேசுதல், அவருடைய நீதியை சார்ந்து கொண்டவர்களாய் நமக்கு முன்பாக இருக்கிறோம். இதை பேசும்படியாக ஜெபிக்கிறோம். மனம் திருமுதலை தாரும், ரட்சிப்பை தாரும், மீட்பை தாரும். கிறிஸ்து மகிமையாய் பிரசங்கிக்கப்பட கிருபை பாராட்டு. பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறீர். நீ பேசும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனை குறித்த வேதபூர்வமான எண்ணம் விசுவாசிகளாகிய நமது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அஸ்திபாரமாக இருக்கிறது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கைக்கு எது அஸ்திபாரம் சொன்னால், கடவுளை எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம் என்பது தான் அடங்கியிருக்கிறது. தேவனை குறித்த வேதபூர்வமான சிந்தனை நம்மை பயபக்திக்குள்ள ஆராதனைக்கும், தாழ்மைக்கும், மனம் திரும்புதலுக்கும், மகிழ்ச்சிக்கும், ஆறுதலுக்கும் நம்மை அழைத்து செல்கிறது. ஆதி முதற்கொண்டே கடவுளை குறித்த பல தவறான உபதேசங்கள், கடவுளை குறித்த தவறான தத்துவங்கள் இந்த உலகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. உதாரணமாக பார்க்கும் பொழுது டுவலிசம் என்ற கோட்பாடு சொல்கிறது, தேவனும் சாத்தானும் சரிக்கு சமமாக இருந்து உலகத்தை ஆளுகை செய்கிறார்கள். கடவுள் மட்டும் உலகத்தை ஆளுகை செய்யல, சாத்தானும் கடவுளுடைய வல்லமைக்கு நிகராக அவன் செயலாற்றி கொண்டிருக்கிறான். இது டுவலிசம். சினர்ஜிசம் என்ற கோட்பாடு சொல்கிறது, தேவனும் மனிதனும் சேர்ந்து உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மனுஷனுக்கும் பங்கு உண்டு, மனிதனும் தேவனுடைய சிங்காசனத்திற்கு சமமானவன். ஹியூமனிசம் அப்படின்னு சொன்னா, மனிதன் அவனுடைய வாழ்க்கைக்கு அவன் தான் அதிபதி. என் வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா, என் வாழ்க்கைக்கு அதிபதியாக இருக்க வேண்டிய கடவுளுக்கு அவசியம் கிடையாது, என் வாழ்க்கை என் கையில் என்ற தவறான கோட்பாடும் இருக்கிறது. ஃபேட்டலிசம் இது என்ன சொல்கிறது என்றால், நடக்கிறது எல்லாமே விதிப்படி நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல சகுனத்தின்படி நல்லதும், கெட்ட சகுனத்தின்படி கெட்டதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குழு இவ்வாறு சொல்கிறார்கள். டெய்சம் இவர்கள் சொல்கிற கோட்பாடு, தேவன் உலகத்தை படைத்து விட்டு அதை அப்படியே விட்டுவிட்டார். உலகத்தை மட்டும்தான் படைச்சாரே ஒழிய அந்த உலகம் தானாக இயங்கி கொண்டிருக்கிறது, பூமி தானாக சுற்றி கொண்டிருக்கிறது, சூரியன் தானாக உதிக்கிறது. படைப்பிற்கும் பராமரிப்பிற்கும் தேவனுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை. கடவுள் எல்லா உலகத்தையும் படைச்சிட்டு அவர் தனியாக அவருடைய ரூமில் போய் உட்கார்ந்துட்டாரு, கண்ணை மூடிக்கிட்டாரு, கதவை சாத்திட்டாரு. படைச்ச மனிதன், உலகம் எல்லாமே அதினதின் போய்க்கிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிற கோட்பாடு. பிராக்மேட்டிசம் இவர்கள் சொல்கிற கோட்பாடு, நீ தன்னம்பிக்கையோடு எது செய்கிறாயோ அதுவே சரி, உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அது மட்டும் தான் சரி, வேற மனிதன் தப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உன் இறுதியும் என்ன சொல்லுதோ அதுதான் சரி, அதன்படி செய். இதுதான் இந்த பிராக்மேட்டிசம் என்ற கோட்பாடு சொல்கிற காரியம். ஹேதோனிசம் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா, வாழ்வது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை புசித்தும் குடித்தும் உன் இஷ்டத்தின்படி உன் இருதயம் பூரிப்பாகும்படி அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ என்று சொல்வது தான் அந்த ஹேதோனிசம் என்ற கோட்பாடு. விசுவாசிகளும் சில நேரங்களில்
இந்த உலகத்தான் கடவுளை எவ்விதமாக பார்க்கிறானோ அதே போலதான் கடவுளை தவறாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான அடிப்படை பிரச்சனை வேதம் சொல்கிற தேவனை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். இறுதியில தீசம் என்ற கோட்பாடு சொல்கிறது, தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் ஒருவரே தமது சித்தத்தின்படி தனது மகிமைக்காக எல்லாவற்றையும் ஆளுகை செய்து வழி நடத்துகிறார். 24 மணி நேரம் 365 நாட்கள் உலகம் படைக்கப்பட்ட முதல் இன்று வரைக்கும் ஒரு நொடி இல்லாமல் கடவுள் இந்த பூமியை இயக்கி கொண்டிருக்கிறார். கடவுள் இந்த பூமியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த முழு உலகத்தையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் வேதம் சொல்கிற கோட்பாடு. அந்த தேவன் தன்னை படைப்பிலும் வேதத்திலும் வெளிப்படுத்தியிருக்கிறார். படைப்புகளை பார்க்கும் பொழுது கடவுள் இருக்கிறார் என்று அந்த படைப்புகள் அறிவிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவோட கரத்தின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. கடந்த நாட்கள் அடித்த வெயில் என்ன சொல்கிறது? கடந்த நாட்கள் அடித்த வெயில் சூரியனை படைத்த கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவர் தனது மகிமைக்காக, மனிதனுடைய மனம் திரும்புதலுக்காக அந்த சூரியனுடைய வெப்பத்தை அதிகரித்து கொண்டே இருக்கிறார். நேற்று பெய்த மழை என்ன சொல்கிறது? தேவன் மனுக்குலத்தின் மீது கோபம் உள்ளவராயிருந்தும் அவர் படைத்தவராய் இருக்கிறபடினால் அவ்வப்போது தனது கிருபையை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொல்கிறது. ஒரு விசுவாசி படைப்பில் நீங்கள் கடவுளை சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் விசுவாசியாக இருக்க முடியாது. இந்த சங்கீதம் 139 சங்கீதம், இது தாவீது எழுதின ஒரு சங்கீதம், தாவீது பாடின ஒரு சங்கீதம். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாகிய தாவீது பரிசுத்த ஆவியினுடைய உதவியினால் எழுதப்பட்ட இந்த சங்கீதம். இந்த சங்கீதம் எழுதப்பட்டு 3000 ஆண்டு காலமாகிறது. 3000 ஆண்டு காலமாக இந்த சங்கீதம் திருச்சபை வரலாற்றிலே அதிக மனம் திரும்புதலையும் பரிசுத்தமாகுதலையும் தேவ பயத்தையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் மகிமையுள்ள தேவன் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை காண்பிக்கிறது. முழு உலகத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற கடவுள் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நெருக்கமாக அவனோடு இருந்து அவனது எல்லா நிகழ்ச்சிகளையும் பக்கத்திலிருந்து பார்த்து கவனித்து அவனை வழிநடத்துகிறார் என்பதை இந்த 139 சங்கீதம் நமக்கு கூறுகிறது. வேதம் சொல்கிறது, கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் மனிதனை காட்டிலும் உயர்ந்திருக்கிறார். மனிதனால் ஒருபோதும் அவர் அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முழுமையாக முடியாது. அதே வேதம் சொல்கிறது, அந்த புரிந்து கொள்ள முடியாத உயர்ந்திருக்கிற தேவன் மனிதனுக்கு அருகில் இருக்கிறார். இந்த 139 சங்கீதத்தில் இந்த செய்தியினுடைய தலைப்பு மகிமையான தேவனை அறிதல். கடவுள் யார்? அவர் எவ்வாறு செயல்படுகிறார்? அவர் நமது வாழ்க்கையிலே எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை அறியும் பொழுது அது நம் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் என்ன என்பதை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 4 காரியங்கள். கடவுள் யார்? 1 முதல் 6 வரைக்கும் கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். 7 முதல் 12 வரைக்கும் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார். 13 முதல் 18 வரைக்கும் கடவுள் சர்வ வல்லமையுள்ளவர். 19 முதல் 24 வரைக்கும் தேவன் பூரண பரிசுத்தமானவர். கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார். கடவுள் சர்வ வல்லமையுள்ள தேவன். கடவுள் பூரண பரிசுத்தமான தேவன். இது கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் பயத்தோடு கேட்க வேண்டும். காரணம், ராஜா எங்கேயோ அங்கே ராஜாவுடைய அதிகாரம் உண்டு. தேவன் பேசுகிறார். விசுவாசிகளாகிய நீங்கள் பேசப்படுகிற வேதாகமத்திற்கு தலைகளை தாழ்த்தி செவிசாய்த்து பயத்தோடு கேட்க வேண்டும். கடவுள் அதை விரும்புகிறார். முதலாவது 1 முதல் 6 வரைக்கும் 1ஆம் வசனம், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்திருக்கிறீர். இந்த ஆராய்ந்து என்ற வார்த்தை பூமியை ஆழமாய் தோண்டி
அந்த ஆழத்தில் என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்கிறது என்று ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு அந்த பொருளை தேடுவானோ, அதே போல தேவன் தாவீதினுடைய வெளிப்புறமான தோற்றத்தை மட்டுமல்ல, இருதயத்தை ஆராய்ந்து அந்த இருதயத்தில் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லா எண்ணங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். சொல்லப்படுது 2ஆம் வசனம், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய முடியும்? காலையில் எழுவது முதல் நைட்டு தூங்கும் பொழுதும், தூங்கின பிறகும் அவன் என்னெல்லாம் செய்ய முடியும்? நைட்டு அவன் படுப்பான், படுத்த உடனே அவன் காலையில் எழுந்திருப்பான், எழுந்திருந்து கொஞ்ச நேரம் உட்காருவான், உட்கார்ந்து அவன் எழுந்து நடப்பான், நடந்து அந்த நாளுக்குரிய காரியங்களை அவன் சிந்திப்பான். எல்லா நிகழ்ச்சிகளையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தாவீதினுடைய உட்காருதல், தாவீதினுடைய எழுந்திருக்குதல், தாவீதினுடைய நினைவுகளை அவர் தூரத்தில் இருந்து அறிகிறார். நடந்தாலும் நடக்கும் பொழுதும் படுத்திருந்தாலும் தேவன் நம்மை சூழ்ந்திருக்கிறார். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். இந்த 1 முதல் 6 வரைக்கும் அடிக்கடி ஒரு வார்த்தைகளை படிக்கும் பொழுது, 1ஆம் வசனம் அறிந்திருக்கிறீர், 2ஆம் வசனம் நீர் அறிந்திருக்கிறீர் அறிகிறீர், 3ஆம் வசனம் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், 4ஆம் வசனம் நீர் அறிந்திருக்கிறீர், 6ஆம் வசனம் இந்த அறிவு. என்ன சொல்லப்படுகிறது? தேவனுடைய சர்வ ஞானம், தேவனுடைய அறிவு எந்த அளவுக்கு மிக ஆழமாக ஒரு மனிதனை சுற்றி கொண்டு வருகிறது என்பதை குறிப்பிடப்படுகிறது. இந்த உலகத்தில் எந்த மனிதனும் எல்லாம் அறிந்திருக்கிற தேவனுக்கு முன்பாக தன் வாழ்க்கையை ஒருபோதும் மறைக்க முடியாது. உட்காருதல், எழுந்திருக்குதல், நடத்தல் நமது வெளிப்புற செய்கைகளை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, நினைவுகள், படுத்திருத்தல், வழிகள், இவைகள் உள்ளார்ந்த செயல்பாடுகளை குறிக்கிறது. எவ்வாறு இந்த சமுதாயத்திலே நான் உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது கடவுள் அதை மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார், அதே போல ரகசியமாய் நான் தனிமையில் இருக்கும் பொழுதும் என் சிந்தனைகளையும் என் வழிகளையும் கடவுள் அறிந்திருக்கிறார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எரேமியா 23:24, எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? எவனாகிலும் என்றால் இந்த உலகத்தில் ஆதாம் முதல் லாஸ்ட் மனுஷன் வரைக்கும் தன்னை தேவன் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ? மனுஷன் எவனாவது கடவுள் பார்க்க கூடாதபடிக்கு ரகசியமா பாவம் செய்ய முடியுமா? ஒருபோதும் முடியாது. எப்போ பாவத்தை மேற்கொள்ள முடியும்னு சொன்னா, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில கடவுள் எல்லாவற்றையும் என் சிந்தனைகள், வார்த்தைகள், நான் நடக்கும்போது, படுக்கும்போது, எழுந்திருக்கும் பொழுது, உட்காரும் பொழுது, பேசும்போது கடவுள் என்னை மிக உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சிந்திக்கும் பொழுது மட்டும்தான் பாவத்தை மேற்கொள்வதற்கான தைரியமும் எண்ணமும் நமக்குள்ளாக வரும். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரவுமாயிருக்கிறது. கடவுள் இந்த நொடி இந்த பூமியில் வாழ்கிற அனைத்து மனிதனுடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற சத்தியம், அது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அது மனிதனுக்கு எட்டாத உயரமா இருக்கிறது. எவ்வாறுப்பா கடவுள் ஒரே டைம்ல எல்லா நாட்டில் உள்ள மனிதனுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ள முடியும்? இது எவ்வாறு சாத்தியம்? வேதம் சொல்கிறது, தேவனை ஒருபோதும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. வேதம் கடவுளை எவ்வாறு போதிக்கிறதோ அதை அவ்வாறே விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் மனிதனை மட்டுமல்ல, தான் படைத்த அனைத்து படைப்புகளையும் அவர்
மிக கவனத்தோடு மிக ஆழமாக அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார், ஆட்சி புரிந்து கொண்டே இருக்கிறார், அவர் அறிந்து கொண்டே இருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவர் ஆமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. 147ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். இந்த உலகம் பூமியை மட்டும் சார்ந்தது அல்ல. கடவுளுடைய இந்த உலகத்தில் நட்சத்திரங்கள், எண்ணிக்கை கடங்காத நட்சத்திரங்கள் காணப்படுகிறது. எண்ணிக்கை கடங்காத பால்வழி அண்டங்கள் வானத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. நாம் வாழ்கிற ஒரு பால்வழி அண்டத்திலே பூமி மிக சிறிய துரும்பாக இருக்கிறது. நாம் வாழ்கிற, நம்மால் கண்ணால பார்க்கக்கூடிய இந்த பால்வழி அண்டத்தில் சுமார் 400 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஒரு பில்லியன் அப்படின்னு சொன்னா 100 கோடி. 100 கோடி ஒரு பில்லியன் அப்படின்னா, நாம் வாழ்கிற இந்த கேலக்சி பால்வழி அண்டத்தில் 400 பில்லியன் நட்சத்திரங்கள் காணப்படுகிறது ஒரு பால்வழி அண்டத்தில். மொத்தம் பால்வழி அண்டங்கள் 170 பில்லியன் பால்வழி அண்டங்கள். மனிதனால், ஆராய்ச்சியாளர்களால் கணக்கிடப்பட முடியாத, நம்பரால் எண்களால் உள்ளடக்க முடியாத அளவிற்கு கடவுள் வானத்தில் நட்சத்திரங்களையும் கோள்களையும் வைத்திருக்கிறார். சும்மா குத்துமதிப்பா சயின்டிஸ்ட் சொல்றாங்க, 1 பக்கம் 24 ஜீரோவை இணைத்து கொண்டா எவ்வளோ எண்ணிக்கை வருமோ அவ்வளோ எண்ணிக்கை நட்சத்திரங்கள் பூமிக்கு மேலாக வானத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, அந்த அனைத்து நட்சத்திரங்களையும் தேவன் கிறிஸ்துவுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார். அந்த அனைத்து நட்சத்திரங்களையும் கிறிஸ்து தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்கி கொண்டிருக்கிறார். அனைத்து கோள்கள், அனைத்து விண்கற்கள், அனைத்து நட்சத்திரங்கள், அனைத்து பால்வழி அண்டங்கள் அனைத்தையும் தேவன் எங்கெங்கு எது இருக்க வேண்டுமோ அதை அங்கங்கு அவர் பிடித்து கொண்டிருக்கிறார். சூரியனுக்கு எவ்வளவு வெப்பத்தை கொடுக்கணும் என்பதை கிறிஸ்து தீர்மானிக்கிறார். அந்த சூரியன் பூமியின் மீது எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை அனுப்பணும் என்பதை கிறிஸ்து தீர்மானிக்கிறார். எவ்வளவு அளவிற்கு மழையை பூமியின் மீது பெய்ய பண்ணணும் என்பதை இயேசு கிறிஸ்து தீர்மானிக்கிறார். எபிரேயர் 1:3 சொல்கிறது, சகலத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்கி கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய வல்லமை இல்லைன்னு சொன்னா, கிறிஸ்துவுடைய ஞானம் அறிவு இல்லைன்னு சொன்னா, இந்த பூமி எப்பொழுது அழிந்து போயிருக்கும். இந்த பூமி சரியாக தன் நீள்வட்ட பாதையிலே சூரியனை நோக்கி தேவன் படைத்த நாள் முதற்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை எவ்வாறு உருவாகிறது, ஒவ்வொரு நாளும் இரவு எவ்வாறு உருவாகிறது. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்திருக்கிறோம், வெளியே போறோம், சூரியனை பார்க்கிறோம். சூரியன் உதித்தது, சூரியன் உதிக்கவில்லை. பூமி சூரியனை நோக்கி தன் முகத்தை சுற்றி இருக்கிறது. கடவுள் பூமியை சுற்றாமல் அதை இரவிலேயே அப்படியே நிறுத்தியிருந்தார்னு சொன்னா இந்த பூமி என்னவா இருக்கும்? அதன் காலத்தில் நேர்த்தியாக பருவமழைகளையும் வெப்பத்தையும் வெயிலையும் காற்றையும் குளிரையும் கிறிஸ்து பூமிக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்து எல்லா படைப்புகளையும் அறிந்திருக்கிறார். அவர் மனிதனை மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த படைப்புகளையும் கிறிஸ்து அறிந்திருக்கிறார். மிகப்பெரிய பால்வழி அண்டம், அந்த பால்வழி அண்டத்தில் ஒரு சிறிய பூமி, அந்த பூமியில் ஒரு சிறிய நாடு, அந்த நாட்டில் உள்ள ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம், அந்த கிராமத்தில் உள்ள ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுடைய சிந்தனைகளை அதே தேவன் அறிந்திருக்கிறார். பிரம்மாண்டமான படைப்புகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிற அதே தேவன் இங்கு அமர்ந்திருக்கிற உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணியிருக்கிறார். நட்சத்திரங்களை அறிந்திருக்கிற கடவுள் உங்கள் இருதயத்தில் உள்ள அனைத்து பாவங்களையும் சிந்தனைகளையும் அருவருப்புகளையும் ரகசிய துணிகரமான அசிங்கமான எல்லா பாவத்தையும் கடவுளை நேர்த்தியாய் வெளிச்சத்திற்கு முன்பாக அறிந்திருக்கிறார். துன்மார்க்கன் சொல்றான், துன்மார்க்கன் என்ன சொல்றான்னு சொன்னா, சங்கீதம் 94ஆம் சங்கீதம் 94 7ஆம் வசனம்.
கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். துன்மார்க்க பாவியான மனுஷன் சொல்றான், கடவுள்லாம் இல்லை, கடவுள்லாம் அவர் பார்க்கல, கடவுள் கண்ணை மூடி கொண்டிருக்கிறார், கடவுளுக்கு நான் செய்யறதெல்லாம் எதுவுமே தெரியாது. இது பாவியினுடைய நம்பிக்கை. தேவன் சொல்கிறார், ஓசியா 7:2 அவர்கள் பொல்லாப்பை எல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறதில்லை. துன்மார்க்கன் சொல்றான், கடவுள் பாரார், கடவுள் கவனியார். தேவன் சொல்றார், எல்லா பாவத்தையும் என் சிந்தனையிலே வைத்திருக்கிறேன்னு சொல்லி கடவுள் சொல்றார். அவர்கள் பொல்லாப்பை எல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறதில்லை. பாவத்தினுடைய மிக தந்திரமான காரியமே, உன் பாவத்தை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார், உங்கள் பாவத்தை கடவுள் அவர் இருதயத்திலே எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். எனவே துணிகரமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆதாம் ஏவாள் தங்களின் பாவத்தை தேவனுக்கு முன்பாக மறைக்க முடியவில்லை. ஆதாம் நினைச்சிட்டாங்க, இந்த சிறிய செடி கடவுளுடைய பார்வையிலிருந்து என்ன மறைச்சிரும்னு சொல்லி செடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எவ்வளவு முட்டாள்தனமான காரியம்! கடவுள் அந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லா மரத்தையும் அவர் தான் உண்டாக்கினார். ஆதாம் ஏவாள் பாவத்திற்கு முன்பாக கடவுளுடைய பிரசனத்திற்கு கீழாக நிர்வாணமாய் வாழ்ந்து வெட்கப்படாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வீழ்ச்சிக்கு பிறகு இந்த கடவுளுடைய பார்வைக்கு இருந்து எங்களை மறைப்பதற்கு இந்த செடி போதும்னு சொல்லி ஒரு செடிக்கு பின்னாடி மறைந்தார்கள். ஆதாம் ஏவாள் பாவத்தை எந்த நபராலும் படைப்புகளாலும் தேவனுடைய பார்வையிலிருந்து மறைக்க முடியல. ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்றார், உனக்கு 100 வயசா இருக்கும் பொழுது உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். சாராள் கேட்டுட்டு சிரிக்கிறார். எவ்வாறாண்டவரை கிழவனுக்கும் கிழவிக்கும் குழந்தை பிறக்கும் சொல்லி சாராள் நகைக்கிறார். யாருக்கும் தெரியாமல் ஒரு ஓரமா அந்த சாராள் சிரிச்சார். தேவன் சொல்றார், சாராள் நகைத்தார். சாராள் யாருக்கும் தெரியாம சிரிக்கிற சிரிப்பை கூட கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும், சிரிப்பையும், சிந்தனைகளையும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் தலை முதல் கால் வரைக்கும் நீங்க அசைக்கிற ஒவ்வொரு அசைவுகளையும் கடவுள் நேர்த்தியாய் மிக கவனிப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார். சிரிப்பை கூட கடவுளுடைய பார்வையிலிருந்து மறைக்க முடியாது. மிரியாமும் ஆரோனும் சேர்ந்து மோசேக்கு விரோதமா பேசும் பொழுது அங்க மோசே இல்லை. தேவன் சொல்றார், மிரியாமும் ஆரோனும் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசினது என்ன? மிரியாம் ஆரோன் நினைச்சிட்டாங்க, மோசே இல்லதானே, மோசேக்கு விரோதமா பேசலாம். கடவுள் அங்கு இருக்கிறார். பிறனுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகளை அந்த நபர் அறியாமல் இருக்கலாம். கடவுள் அங்கிருந்து உங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். யோசுவா 7 ஆகான் என்ற ஒரு மனிதன் சாபத்தீடானதை எடுத்து அதை தோண்டி பூமியை ஆழமாய் தோண்டி அது உள்ளே புதைத்து வைச்சுட்டான். கடவுள் கேட்கிறார், யாருப்பா திருடுனது? ஒருத்தருமே ஒத்துக்கல. தேவன் 20 லட்சம் பேத்துல ஒரு கோத்திரத்தை முன்னாடி வர வச்சார். அந்த கோத்திரத்துல ஒரு வம்சத்தை முன்னாடி வர வச்சார். அந்த வம்சத்துல ஒரு குடும்பத்தை பேர் சொல்லி முன்னாடி கொண்டாந்து நிறுத்தினார். அந்த குடும்பத்துல ஆகானுடைய பேரை சொல்லி இவன் தான் திருடனான்னு சொல்லி முன்னாடி கொண்டாந்து நிறுத்திட்டார். ஆகா நினைச்சான், நான் திருடன இந்த பொக்கிஷம் பூமி கடியில் இருக்குது, யாரால கண்டுபிடிக்க முடியும்? யோசுவாவால கண்டுபிடிக்க முடியாது, 20 லட்சம் பேர்த்துல ஒருத்தனாலும் கண்டுபிடிக்க முடியாது. தேவன் பேர் சொல்லி முன்னாடி கொண்டாந்து நிறுத்திட்டார். தாவீது நினைச்சிட்டான், அரண்மனையில யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், எல்லாமே போருக்கு போயிருக்கிறாங்க, எனவே நான் என் கண்களின் இச்சையின்படி நான் வாழ முடியும். பத்சேபாளை பார்த்தான், பத்சேபாளை அழைத்தார், அவளோடு பாவம் செய்தான். அவன் பாவம் செய்கிற வரைக்கும் யாருமே பார்க்கல நினைச்சிட்டு இருந்தான். சுமார் 1 வருஷம் நான் பத்சேபாளோடு செஞ்ச பாவம், நான் ஊரியாவை கொலை செஞ்ச பாவம் யாருக்கும் தெரியாது, யாருமே பார்க்க நினைச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் கடவுள் தன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அவனிடம் அனுப்பினார். நீ செஞ்ச காரியத்தை கடவுள் பார்த்தான்னு சொல்லப்படும் பொழுது தாவீதுடைய இருதயம் தூக்கி வாரி போட்டுச்சு. நான் ஒரு ராஜா, என்னால எல்லாமே சாதிக்க முடியும், நான் செஞ்ச பாவம் யாருக்குமே தெரியல, நான் மனரமியமா இருப்பேன், 1 வருஷம் கடவுள் என்னை சிச்சிக்கல, எனவே கடவுள் என் பாவத்தை பார்க்கல. அந்த 1 வருஷம்
தாவீதுக்கு தேவன் கொடுத்தது மனம் திரும்புதலுக்கான வாய்ப்பு. உன் வாழ்க்கையில நீ செய்கிற எல்லா பாவத்துக்கும் கடவுள் முற்றுப்புள்ளி வைக்காமல் இருக்கிறார் என்றால், உன் பாவத்திற்கான சிச்சை இன்னும் கிடைக்கவில்லை என்றால் கடவுள் இல்லை என்று அர்த்தம் இல்லை. கடவுள் கிருபையாய் உனக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்றார். மனிதன் ஒருபோதும் அவருடைய சிந்தனைகள், நினைவுகள், பாவங்கள், வார்த்தைகள் ஒருபோதும் கடவுளுக்கு மறைக்க முடியாது. இந்த உலகத்துல தனிமை என்று ஒன்றுமே கிடையாது. தனிமை, ரகசியம் என்ற வார்த்தைக்கான இடமே கிடையாது. நீ எங்க போனாலும் கடவுளுடைய பார்வையிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது. நீங்க தனிமையில் என்ன செஞ்சாலும் கடவுள் நேரடியாக அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க தனிமையில் என்ன பேசினாலும் கடவுள் உங்கள் அருகில் இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் போன்ல என்ன பேசினாலும் பேசுவது 2 பேர் மட்டும் கிடையாது, கடவுள் அங்கு இருக்கிறார். எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு பதிக்க வேண்டும். சிறு வயது முதல் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் எத்தனை பாவத்தை ரகசியமாக செய்திருக்கிறீர்கள்? உங்கள் சிந்தனையில், உங்கள் வார்த்தையில், உங்கள் தனிமையில் எல்லா பாவத்தையும் கடவுள் தன் முகத்தின் வெளிச்சத்தில் அதை கவனித்து கொண்டே இருக்கிறார், அதை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், என் சிந்தனைகளையும் இருதயத்தின் நினைவுகளையும் அறிந்திருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு பாவியான மனிதனுக்கு நடுக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துகிறது. இந்த பயமும் நடுக்கமும் அவனை மனம் திரும்புதலுக்கு நேராக துரத்த வேண்டும். அடுத்தது, இந்த சத்தியம் ஒரு விசுவாசிக்கு ஆறுதலை ஏற்படுத்துகிறது. கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கடவுள் என் வாழ்க்கையை அறிந்திருக்கிறார், என் எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார், என் தேவைகளை அறிந்திருக்கிறார், என் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறார், எனது பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார், என் வியாதிகளை அறிந்திருக்கிறார் சொல்லி சிந்திக்கும் பொழுது அது விசுவாசிக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. ஆனால் ஒரு பாவிக்கு நடுக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துகிறது. உயிரோடு இருக்கும் பொழுது உங்கள் பாவத்தை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்யாமல் நீங்கள் மறைத்தீர்கள் என்றால் நியாய தீர்ப்பில் நீங்கள் மறைத்த பாவத்தை அவர் அறிக்கை செய்வார். இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் பாவத்தை மறைக்காம, நம்முடைய பாவத்தை மறைக்காமல் தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக நான் வெளிப்படுத்தும் பொழுது நியாய தீர்ப்பில் தேவன் எனது பாவத்தை வெளிப்படுத்தாமல் மறைக்கிறார். ஆனால் உங்கள் பாவத்தை நீங்கள் மறைக்கும் பொழுது நீங்கள் மறைத்த அதே பாவத்தை தேவன் நியாய தீர்ப்பில் வெளிப்படுத்துவார். யோபு 23:10 ஆனால் நான் போகும் வழியை அவர் அறிவார். யோபு சொல்றார், நான் போகும் வழியை அவர் அறிவார். யோபின் நிலைமை என்ன? யோபு சரீரம் முறுக்குலைந்தவனாய், தன் பிள்ளைகள் அனைவரும் மரித்து போனவர்களா, ஆஸ்திகள் எல்லாம் இழந்து போனவனாய், ஏழ்மையின் உச்சத்தில் தன் மனைவியினுடைய இகழ்ச்சிக்கு உட்பட்டவனாய் சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது யோபு சொல்றார், தேவன் என்னை அறிந்திருக்கிறார், நான் போகும் வழியை தேவன் அறிந்திருக்கிறார். யோவான் 21:17 பேதுரு சொல்றார், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். இதே தேவன் தான் இங்க அமர்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை அணு அணுவா இருந்திருக்கிறார். இரண்டாவது, 7 முதல் 12 வரைக்கும், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். இங்க சொல்லப்படுற காரியம் கடவுள் அறிந்திருக்கிறார், கடவுள் கவனிக்கிறார், கடவுள் இருக்கிறார் என்பது. தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் விக்கிரகத்தை போல அமைதியாலாம் கிடையாது.
இந்த உலகம் சொல்வது போல கடவுள் எல்லாத்தையும் படைச்சிட்டு அவர் தனியா ஒரு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அவருக்கும் உலகத்திற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்வது கிடையாது. கடவுள் இருக்கிறார், அவர் ஜீவனோட இருக்கிறபடினாலே அவர் பார்க்கிறார், கவனிக்கிறார், பேசுகிறார், எங்கும் இருக்கிறார். இங்க சொல்லப்படுது, உமது ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? பரிசுத்த ஆவியானவருடைய இருத்தல், தாவீதுக்குள்ளா இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பார்வைக்கு மறைவாக தாவீதால் என்ன செய்ய முடியும்? பாவத்தில் மரித்திருக்கிற, தேவ கோபத்திற்கு முன்பாக இருக்கிற, கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள ஒரு நபர், ஒரு அவிசுவாசியை கடவுள் தனது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவனுக்குள்ளாக முத்திரித்து ஜீவனை கொடுத்து மறுபிறப்பை கொடுத்து ரட்சிப்பை கொடுக்கும் பொழுது ஆவியானவர் அவனுக்குள்ளாக வாசமாய் இருக்கிறார். உங்களுடைய சரீரம் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் யார் இருக்கிறது? உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது உங்கள் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் அவர் பார்க்காமல் இருப்பதில்லை. ஒரு விசுவாசி துணிகரமா பாவம் செய்யும் பொழுது நடக்கின்ற காரியம், எனக்குள்ள ஆவியானவரை வைத்துக்கொண்டு எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசமாய் இருக்கும் பொழுது அவருக்கு விரோதமான பாவம் செய்யும் பொழுது அவர் துக்கப்படுகிறார், அவர் நிந்திக்கப்படுகிறார், அவர் அசட்டை பண்ணப்படுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா இந்த முழு உலகம் படைக்கப்பட்டது. அவர் வானங்களை அலங்கரித்திருக்கிறார் ஆவியானவர். அதே ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறபடினால் உங்கள் ஒவ்வொரு பாவத்தையும் பார்த்து கொண்டு அவர் கோபம் உள்ளவராய், துக்கம் உள்ளவராய், அவிழ்த்து போடத்தக்கவராய், நிந்திக்கப்படத்தக்கவராய் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். தாவீது உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்னு சொல்லப்படும் பொழுது, நான் எங்க போனாலும் உமது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறபடினால் உம்முடைய பார்வையிலிருந்து என் ஒரு சிறிய செயலையும் என்னால் மறைக்க முடியாது என்பதை தாவீது காண்பிக்கிறார். விசுவாசிகளாகிய நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் முதல் காரியம், உங்களுக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு விசுவாசியும் பாவம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக எந்த அளவுக்கு துக்கப்படுகிறார். ஒரு விசுவாசியினுடைய பாவம் தேவனை துக்கப்படுத்துகிறது. ஒரு அவிசுவாசியினுடைய பாவம் தேவனை கோபப்படுத்தி துக்கப்படுத்துகிறது. ஒரு விசுவாசியினுடைய பாவம் தேவனுடைய இருதயத்தை நேரடியாக தாக்குகிறது. காரணம் என்ன? உங்களுக்குள்ளாக அவருடைய ஆவியானவரை முத்திரை செய்திருக்கிறார். ஆனாலும் தேவனுடைய கிருபை விசுவாசிகளாகிய நமது அனைத்து பாவங்களையும் பொறுத்து கொண்டு நம்ம இன்னும் தப்ப விட்டு இருக்கிறது என்றால் அவருடைய கிருபை எவ்வளவு மேலானது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் பிதாவை கோபப்படுத்துகிறோம். நாம் பிதாவை அசட்டை செய்கிறோம். ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது ஒரு முறை கூட தனது புத்திர சுவிகாரத்தை விட்டு அவர் நம்மளை துரத்தவே கிடையாது. நாள்தோறும் பாவம் செய்யும் பொழுது நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தெழுந்த கிறிஸ்துவ சிலுவையில மீண்டும் மீண்டும் அடிக்கிறோம். சிலுவையில நிர்வாணப்படுத்துகிறோம். அவர் மீது காரி துப்புகிறோம். அவரை கன்னத்தில் அடிக்கிறோம். ஆனாலும் அவர் நமக்காக பரிந்து பேசுவதை ஒரு நிமிடம் கூட நிறுத்தவில்லை. நாள்தோறும் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நிந்தித்து அசட்டை செய்து அவமதித்து கொண்டே இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் கூட என்னை விட்டு வெளியே போகவே கிடையாது. நம்மை விட்டு வெளியே போவது கிடையாது. இந்த அன்பு எவ்வளவு மேன்மையானது. ரட்சிப்பில் கிறிஸ்துவனுடைய அளவற்ற அன்பின் ஐஸ்வர்யத்தின் ஆழம், நீளம், அகலம், உயரத்தை அறிந்திருக்கிறீங்களா? உங்க எல்லா பாவத்தையும் பொறுத்து கொண்டு நாள்தோறும் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து, நாள்தோறும் உங்களுக்கு வேதத்தின் மூலமா ஆலோசனைகளை கொடுத்து மனம் திரும்ப சொல்லி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை மீண்டும் எதிர்த்து கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஆபத்தான நிலையை அறிந்து கொள்ளுங்கள். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன். தேவன் எங்கு இருக்கிறார்? அவர் வானத்தில் இருக்கிறார். சங்கீதம் 115:3 சொல்கிறது, நமது தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். தாவீது மரித்து
வானத்துக்கு போனாலும் பரலோகத்திற்கு சென்றாலும் தேவன் அங்கு இருக்கிறார். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் இங்க பாதாளம் என்பது மரண குழியை குறிக்கிறது. தாவீது மரித்து அவன் சரீரம் மரண குழியில் அடக்கம் பண்ணப்பட்டாலும் கடவுள் அங்கேயும் இருக்கிறார். 9ஆம் வசனம், நான் விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து அப்படின்னு சொன்னா, சூரியனுடைய அந்த கதிர் காலை திறத்திலே பூமியை நோக்கி வரும் பொழுது கிழக்கிலும் கடவுள் இருக்கிறார். சமுத்திரத்தின் கடையாந்தரங்கள் என்றால் எருசலேமுக்கு மத்திய தரைக்கடல், அந்த மத்திய தரைக்கடல் மேற்கில் உள்ளது. இப்போ வானம் என்பது வடக்கு, பாதாளம் என்பது தெற்கு, சூரியனுடைய சட்டைகள் கிழக்கு, சமுத்திரத்தின் கடையாந்தரம் மேற்கு. எல்லா திசைகளுக்கு நான் எங்கு சென்றாலும் கடவுள் அங்கு இருக்கிறார். சொல்லப்படுது, வானத்துக்கு ஏறினாலும் என்றால் நான் மரித்த பிறகும் நித்தியத்தில் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் என்றால் நான் மரண தருவாயிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 9ஆம் வசனம், நான் வாழும் பொழுதும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இங்க 3 வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை தாவீது சொல்றார். உலகத்துல நான் வாழும் பொழுதும் தேவன் இருக்கிறீர், மரிக்கும் போதும் தேவன் இருக்கிறீர், மரித்த பிறகு நித்தியத்திற்கு சென்றாலும் கடவுள் அங்கு இருக்கிறீர். ஒருபோதும் தேவனுடைய பார்வையிலிருந்து எந்த மனிதனாலும் படைப்பினாலும் தப்பிக்க முடியாது. பதினோராம் வசனம், 12ஆம் வசனம், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. இருளும் வெளிச்சத்திற்கான டிஃப்ரென்ஸ் யாருக்குன்னு சொன்னா மனுஷனுக்கு மட்டும்தான். மனுஷனுக்கு தான் இருள் வெளிச்சம் என்ற வித்தியாசம் இருக்கிறது. மனிதன் தான் இருளிலே எதையும் பார்க்க கூடாதவனா இருக்க முடியும். எனவேதான் மனுஷன் பாவம் செய்யும் பொழுது வெளிச்சத்துல செய்ய மாட்டான். இருள் எங்க அதிகமாக இருக்கிறதோ அங்க மட்டும் தான் பாவம் செய்வான். நீங்க ரகசியமா செய்யற பாவத்தை இங்க செய்ய முடியுமா? சர்ச்சில் இந்த மக்கள் கூடி இருக்கிற நேரத்துல இங்கிருந்து செய்ய முடியுமா? நீங்க ரகசியமா பேசுற வார்த்தையை இப்போ இங்கிருந்து பேச முடியுமா? ஏன் பேச முடியாது? ஏன்னா நம்மை கவனித்து யாரோ கவனித்து கொண்டிருக்கிறாங்க என்ற சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கு. இந்த மனுஷன் இருக்கிறான், மனிதன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை உங்களுக்கு இருக்கு. அந்த அவமானம் உங்களுக்கு இருக்கு, அந்த வெட்கம் உங்களுக்கு இருக்கு. ஆனா அதே பாவத்தை ரகசியமா நீங்க ஏன் செய்து கொண்டிருக்கிறீங்க? ரகசியமா செய்யும் பொழுது ஏன் அந்த பயமும் வெட்கமும் இல்லை என்றால் யாரும் இல்லை, யாரும் பார்க்கல. நான் செய்வது என் சகோதரருக்கு தெரியாது, நான் செய்வது என் பெற்றோருக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது. காரணம், இருளில் இருப்பது யாராலும் பார்க்க முடியாது. தேவன் சொல்றார், தேவனுக்கு இருளும் வெளிச்சமும் சரி. வெளிச்சத்தில் கடவுள் எந்த அளவுக்கு தெளிவாய் பார்க்கிறாரோ அதே போல இருளிலும் கடவுள் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். இருள் என்பது மனிதனுடைய ரகசிய வாழ்க்கையில் அவன் சிந்திக்கிற, பேசுகிற, செயல்படுத்துகிற ஒவ்வொரு பாவத்தையும் குறிக்கிறது. தொண்ணூற்றி 1ஆம் சங்கீதம் 5:6 சொல்கிறது, இரவின் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஏன் பயப்படாதிருப்பாய்? இருளில் நீ தூங்கிடுவாய், நைட்டில் நீ தூங்கிடுவாய். ஆனால் தேவன் ஒருபோதும் தூங்குவது கிடையாது. கடவுள் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நீ படுத்திருந்தாலும் என்று சொல்லப்படுது. நாம் நைட்டு படுக்க பெட்டுக்கு போகும் பொழுது கடவுளும் அவர் தூங்குவதற்கு அவருடைய ரூமுக்கு போவது கிடையாது. படுத்திருக்கும் பொழுதும் கடவுள் உங்களை சூழ்ந்திருக்கிறார். உங்கள் கனவுகளை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். படுக்கையில நீங்க என்ன சிந்திக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க என்பதை உங்கள் படுக்கையின் அருகில் இருந்து கொண்டு உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு போதகர் சொல்றார், நாள்தோறும் நீங்கள் தூங்கி காலையில் எழுந்த உடனே கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். காரணம், நீங்கள் செய்த பாவத்திற்காக கடந்த இரவிலேயே படுக்கையிலே கடவுள் உங்களை சாகடித்திருக்க முடியும். ஆனா கிருபையா மீண்டும் அதிகாலையை கொடுக்கிறார் என்றால் மீண்டும் மனம் திரும்புவதற்கு நீ நேற்று செய்த பாவத்தை இன்னைக்கு செய்யாத, இன்னைக்கு மனம் திரும்பி கிறிஸ்துவை நோக்கி ஓடு என்ற வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
நீ தூங்கினாலும், தூங்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், தண்ணீர் குடிக்கும் பொழுதும், பேசும் பொழுதும், சிந்திக்கும் பொழுதும், வண்டியில் போகும்போதும், போக்கிலும் வரத்திலும் வரும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, நீ உட்கார்ந்திருக்கும் பொழுது, நீ தூங்கி எழுந்திருக்கும் பொழுது, நீ எங்கே போனாலும் கடவுள் உன்னோடு இருந்து, உன் அருகில் இருந்து உன்னை கவனித்து கொண்டே இருக்கிறார். அதே தேவன் தான் தமது ஆலயமாகிய திருச்சபையிலே விசுவாசிகளாக நீங்கள் தன்னை எவ்வாறு ஆராதிக்கிறீர்கள் என்பதை இங்கிருந்து அவர் உங்கள் சிந்தனைகளை அறிந்து கொண்டே இருக்கிறார். நீங்க பயத்தோடு கடவுளுடைய வார்த்தை கேட்கிறீங்களா என்பது கடவுளுக்கு தெரியும். நீங்க பயத்தோடு வேதத்தை திறந்து கடவுள் என்ன பேச போகிறார் என்பதை நீங்கள் ஆர்வத்தோடு கேட்கிறீர்களா? நீங்க பாடும்போது, பாவத்தை அறிக்கை செய்யும் போது, காணிக்கையை செலுத்தும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, திருவிருந்துல பங்கு பெறும் பொழுது, கடவுள் இங்கு இருக்கிறார், கடவுள் கவனிக்கின்ற பயம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? தேவன் எங்கும் இருக்கிறார், அவர் என்னோடும் இருக்கிறார் என்ற சத்தியம் ஒரு விசுவாசிக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் அளிக்கிறது. ஏன்? உபத்திரவத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில் தனிமையாக இருக்கும் பொழுது, நம் முழு உலகமும் விசுவாசியாகிய உன்னை கைவிடும் பொழுது தேவன் சொல்றார், பயப்படாதே, உடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். மோசே செத்து போயிட்டார். அடுத்து யோசுவா ஒருத்தன் தான் 20 லட்சம் பேர்த்தையும் வழி நடத்தணும். மோசுவா திகைத்து போயிருக்கிறான். யோசுவா கலங்கி போயிருக்கிறான், வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். தேவன் சொல்றார், மோசே மரித்து விட்டார், நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன். உங்கள் விசுவாசம் எவ்வாறாக இருக்கிறது? மூன்றாவது 13 முதல் 18 வரைக்கும், நீ என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறேன், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். இருளில் கடவுள் எந்த அளவுக்கு நம்மை கவனிக்கிறார் என்பதற்கான உதாரணம் தாயினுடைய கருவை காண்பிக்கிறார். தாயினுடைய கருவை விட உலகத்தில் இருட்டான இடம் வேறொன்றுமே கிடையாது. அந்த தாயின் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய 10 மாசம் அந்த தாயார கூட பார்க்க முடியாது, எந்த மருத்துவராலும் கூட தெளிவா பார்க்க முடியாது. வேதம் சொல்கிறது, நீ என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறேன்னு சொன்னா, உள்ளந்திரியன்னு சொன்னா இன்வர்ட் பார்ட்ஸ், உடம்புக்குள்ள இருக்கிற உள்ள இருக்கிற அனைத்து பார்ட்ஸ், அனைத்து சரீர அவயவங்களை குறிக்கிறது. மூளை, கண்ணின் நரம்பு, இருதய துடிப்பு, கல்லீரல், அனைத்து உள்ளார்ந்த அவயவங்களையும் யார் பிடித்திருப்பது? யார் பிடித்திருப்பது? நீங்க 3 நாள் ஆரோக்கியமா சாப்பிட்றதுனால உயிர் வாழலைங்க. நீங்க 3 வேளையும் ஆரோக்கியமா புரோட்டீன் நிறைஞ்ச, கேலரிஸ் நிறைஞ்ச உணவை சாப்பிட்றதுனால நீங்க ஆரோக்கியமா இல்லை, உயிரோடு இல்லை. நாம் உயிரோடு இருப்பதற்கான காரணம் தேவன் நமது இருதய துடிப்பை பிடித்து கொண்டிருக்கிறார். இங்க சொல்றாரு பாருங்க, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா. இந்த தாவீது சொல்றார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டேன். என்னுடைய சரீரத்தை பார்க்கும் பொழுது கடவுள் எவ்வளவு ஞானமா என்ன படைச்சிருக்கார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும். கடவுளுடைய படைப்பின் மகிமையை அறிந்து கொள்ளணும்னு சொன்னா இமயமலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. லுக் அட் யுவர் பாடி. உங்கள் சரீரத்தை நோக்கி பாருங்க. உங்கள் சரீரம் தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. உங்கள் சரீரம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. சிந்தித்து பாருங்க, ஒரு குழந்தை ஒரு கரு தாயினுடைய வயிற்றுக்குள்ளாக செல்லும் பொழுது வேதம் சொல்லுது, கடவுள் அதை கண்டிருக்கிறார். எது மனுஷனா பெறக்கூடும் என்பதை கடவுள் அந்த டிஎன்ஏ கட்டளை கொடுக்கிறார். அந்த டிஎன்ஏவை பாதுகாக்கிறார். அந்த டிஎன்ஏ தாயின் கருவிற்குள்ளா சென்று குழந்தையாக மாறும் பொழுது முதலாவதாக உருவாகிற உறுப்பு இருதயம். அன்று துடிக்க ஆரம்பித்த இருதயம் இன்று வரைக்கும் நிற்காமல் இயக்கிக் கொண்டிருப்பது யார்? இருக்கிற நீங்கள் எல்லாருமே பொதுவா 20 வயசுக்கு மேல, 40 வயசுக்கு மேல சில பேர் இருக்கிறீர்கள். எப்பொழுதாவது நீங்கள் தூங்கும் பொழுது உங்கள் இருதயமும் தூங்கி இருக்கிறதா? உங்கள் இருதயம் ஓடுவதிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறதா? இருதயம் ஐயோ நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், நான் துடித்து கொண்டே இருக்கிறேன், டயர்டா இருக்குன்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்திருக்கா? ரெஸ்ட் எடுத்தா என்ன நடக்கும்? உங்கள் இருதயம் துடிப்பதை நிறுத்திவிட்டால் என்ன நடக்கும்?
நீங்கள் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது கடவுள் அந்த இருதய துடிப்பை அப்படி பிடிச்சிட்டாருன்னா என்ன நடக்கும்? எவ்வளவு கிருபையா கடவுள் நமது உள்ளத்தினுடைய உடலினுடைய அவயவங்களை இயக்கி கொண்டே இருக்கிறார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். இந்த இடத்துல தேவனை குறித்து அறிந்த உடனே தாவீது சொல்றார், உம்மை துதிப்பேன். தேவனை குறித்து கற்றுக்கொள்கிற இறையியல் என்னை கடவுளை ஆராதிப்பதற்கு நேராக அழைத்து செல்லும். கடவுளை குறித்து எந்த அளவுக்கு நான் உயர்வாய் அறிந்திருக்கிறேனோ அந்த அளவுக்கு பயபக்தியான ஆராதனையையும் கடவுளை நான் துதிக்க வேண்டும் என்ற ஈடுபாட்டையும் அதில் நம்மில் உண்டாக்குகிறது. உங்கள் சரீரத்தை நோக்கி பாருங்க. உங்கள் உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஓடுகிற இரத்த ஓட்டத்தினுடைய ஒவ்வொரு ஜீனையும் கடவுள் பிடித்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இங்க இருக்கிற உங்களுடைய கண்கள் இந்த நொடி மூடப்பட்டுச்சுன்னா, குருடாக்கப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? கண்கள் நமக்கு தெரியலன்னா என்ன செய்வீங்க? இப்போ நம்ம திட்டம் போடுறோம், நாளைக்கு இங்கே போகிறோம், நாளைக்கு அங்கே போகிறோம், அதை சம்பாதிக்க போகிறோம். கடவுள் இந்த நாளில் உங்கள் பார்வையை உங்களை விட்டு விலக்கிட்டாருன்னா என்ன செய்ய முடியும்? 5 நிமிஷம் கண் இல்லாமல் நம்மளால் வெளியே போயிட்டு வர முடியுமா? இந்த விரல் இல்லாமல் எதாவது வேலை செய்ய முடியுமா? காலினுடைய கட்டவல் 2 இல்லாமல் நிற்க முடியுமா உங்களால்? நம்மளால் முடியுமா? யார் காரணம் இதற்கெல்லாம்? தேவன் கிருபையாய் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு, ஒளிப்பிடம் என்றால் தாயினுடைய கரு, தாயினுடைய வயிறு, பூமியின் தாழ்விடங்களிலே தாயினுடைய வயிற்றை குறிக்கிறது. விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. அந்த டிஎன்ஏ தாயினுடைய வயிற்றுக்குள்ளாக போகும் பொழுதே அதனுடைய எல்லா எலும்புகளையும் நரம்புகளையும் சதைகளையும் முகத்தினுடைய அமைப்பையும் கடவுள் அங்கு வடிவமைத்திருக்கிறார். ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர்களுக்கு எலும்புகள் தெரியாது, நரம்புகள் தெரியாது. மேலோட்டமான அந்த குழந்தையினுடைய அமைப்பு மட்டும்தான் ஏதோ ஒரு குரங்கு குட்டி இருப்பது போல தெரியும். கடவுள் எவ்வளவு ஞானமாய் அந்த குழந்தை உருவாக்கும் பொழுது அருவருப்பாக அந்த குழந்தை இருக்கும். அந்த குழந்தை அசிங்கமான அமைப்போடு வயிற்றில் இருக்கும். அதை வெளியே கொண்டு வர செய்து, அதை அழகாக்கி, அதை தூய்மைப்படுத்தி, அதற்கு ஜீவனை கொடுத்து, அதற்கு ஆகாரத்தை கொடுத்து, உடல் பலத்தை கொடுத்து, அது 5 வயது 10 வயது 15 வயது 20 வயது 30 வயது ஆகிற வரைக்கும், மரிக்கிற வரைக்கும் கடவுள் அந்த குழந்தையை, ஒவ்வொரு குழந்தையும் தனிப்பட்ட விதத்திலே பராமரிக்கும் பொழுது எந்த அளவுக்கு தேவன் கிருபையாய் இரக்கத்தோடு நம்மீது அன்பு கூர்ந்து நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறார். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. என்ன புஸ்தகம்? 17ஆம் வசனம், உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். தேவனுடைய புஸ்தகம், தேவனுடைய ஆலோசனை என்பது கடவுளுடைய சர்வ இறையாண்மையில் உள்ள திட்டம். அந்த கருவியினுடைய தோற்றம், அமைப்பு, அது எப்போ பிறக்க வேண்டும், அது எப்போ ஸ்கூலுக்கு போகணும், எப்போ கல்யாணம் பண்ணணும், எப்போ சம்பாதிக்கணும், எப்போ மரிக்கணும், எல்லா நிகழ்ச்சிகளையும் கடவுள் தனது ராஜரிக புத்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். தாவீது சொல்றார், அவைகளை எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகம். மணலை எண்ண முடியுமா நம்மால? அதே போலதான் கடவுள் நம்மை குறித்து வைத்த திட்டங்கள், சர்வ இறையாண்மையுள்ள தீர்மானங்கள், ஆலோசனைகள், அதை மனிதர்களால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் வைத்திருக்கிற ஆலோசனை அது மணலை காட்டிலும் அதிகமானது. கடவுள் தனது ராஜரிகத்தின்படி உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவின் மூலமாய் மீட்டு சபைகளை இணைத்து நித்தியத்தை நோக்கி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என்ன நினைக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம்? வேதம் சொல்கிறது, சங்கீதம் 51:5, இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை
என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். எரேமியா ஏசாயா 48:8 சொல்கிறது. ஏசாயா 48:8, நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கர்ப்பம் தொடங்கி, எப்போ தொடங்கி? தாயின் கர்ப்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே கடவுளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே கடவுள் அந்த கருவின் மீது கோபம் உள்ள கடவுளாக இருக்கிறார். இங்க இருக்கிற நீங்களும் நானும் தாயின் வயிற்றிலிருந்து வெளிவருவதற்கு முற்றிலுமே தகுதியற்றவர்கள். நீங்களும் நானும் செய்த பாவத்திற்கு கடவுள் நம்மை கருவிலை அளித்திருக்க முடியும். கடவுள் நம்மை வெளியே கொண்டு வந்து வைத்ததனுடைய நோக்கம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சொல்றாரு, நான் விழிக்கும் போது இன்னும் உன் மண்டையில் இருக்கிறேன். அந்த குழந்தையினுடைய நாட்கள் மட்டும் தேவன் எழுதவில்லை, அந்த குழந்தை மரிக்கிற வரைக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கடவுள் தனது சர்வ இறையாண்மையுள்ள புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த குழந்தையினுடைய எல்லா வாழ்க்கை மரணத்தையும் தேவன் தன் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மரணம் என்பது என்ன? மரணம் என்பது கடவுளுடைய திட்டம் நிறைவேறுகிறது என்பதற்கான அத்தாட்சி. நாம் மரிக்கிற அந்த நாள் நாம் மரிப்பதற்கான சரியான நாள். ஏன்? கடவுள் அந்த நாளை நாம் மரிப்பதற்கு திட்டம் பண்ணியிருக்கிறார். ஒரு நாள் முன்பாக நாம் மரிக்க முடியாது, ஒரு நாள் பின்பாக மரிக்க முடியாது. கடவுள் எந்தெந்த மனிதன் எப்பொழுது மரிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அப்பொழுது அந்த மனிதன் மரணிக்கிறான். காரணம், தேவன் தனது மகிமைக்காக சர்வ இறையாண்மையின்படி அனைத்து படைப்புகளையும் அவர் ஆளுகை செய்கிறார். அவருடைய கையை தடுத்து என்ன செய்திருக்கிறேன் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. இருக்கிற நாட்கள் வரைக்கும் கடவுள் நம்முடைய மரணத்தின் நாளை எப்பொழுது குறித்திருக்கிறார் என்று தெரியாது. இங்க இருக்கிற நீங்களும் நானும் அறியாத ஒரு உண்மை, இந்த உலகத்தில் எந்த மனிதனாய் இருப்பினும் அவன் அறியாத உண்மை, அவருடைய மரண நாள். கடவுள் அந்த நாளை திட்டம் பண்ணியிருக்கிறார். நமது ஓட்டத்திற்கான ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு முடிவை கடவுள் வைத்திருக்கிறார். அந்த முற்றுப்புள்ளியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு மேலாக உள்ள தேவன் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள கடவுள் உங்களை பராமரிக்கிறார் என்ற சிந்தனையோடு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? மரணத்திற்கு பிறகு எனது வாழ்க்கை நித்தியத்திலே தேவனோடு இருக்கும் என்ற விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? எதை சார்ந்து நீங்கள் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? சங்கீதம் 31:15 சொல்கிறது, என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. 4வது 19 முதல் 24 வரைக்கும் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். தேவனே, நீ துன்மார்க்கனை அழித்தீர், ஆனால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். இங்கே 19 முதல் 22 வரைக்கும் வாசிக்கும் பொழுது துன்மார்க்கனுடைய நிலையை குறித்தும் துன்மார்க்கனுடைய பாவத்தின் மீது கடவுள் எந்த அளவுக்கு வெறுப்புள்ளவராக, எந்த அளவுக்கு கோபம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்து பேசுகிறது. அடுத்து ஒரு விசுவாசி துன்மார்க்கனோடு ஐக்கியப்படக்கூடாது என்ற சத்தியத்தை தெளிவாக காண்பிக்கிறது. இங்க சொல்றாரு, அழித்தீரானால் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ துன்மார்க்கன் அழித்தீரானால் நலமாக இருக்கும். தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாய தீர்ப்பு, இந்த உலகத்தில் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. எல்லாருமே தேவனுக்கு குற்றவாளிகள், எல்லாருமே தேவனுக்கு சத்துருக்கள். நீங்கள் நானும் எதற்கு தகுதியானவர்கள்? நீங்கள் நானும் ரட்சிப்பிற்கு தகுதியான நபர்கள் கிடையாது. நீங்கள் நானும் தேவனுடைய கிருபைக்கு தகுதியற்றவர்கள். நீங்கள் நானும் பரலோகத்திற்கு செல்ல தகுதியற்றவர்கள். நீங்கள் நானும் ஒரே ஒரு விஷயத்திற்கு மட்டும் தகுதியானவர்கள், நரகத்திற்கு மட்டுமே தகுதியானவர்கள். சொல்லப்படுது துன்மார்க்கர், இரத்த பிரியர், தேவனை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறவர்கள், தேவனின் சத்துருக்கள், தேவனுடைய நாமத்தை வீணாய் வழங்குகிறவர்கள், கர்த்தரை பகைக்கிறவர்கள், விரோதமாய் எழும்புகிறவர்கள்.
இவர்களோடு ஐக்கியம் வேதம் அதை தடை செய்கிறது. அமர்ந்திருக்கிற விசுவாசிகளாகிய உங்களை கேட்டு பாருங்க, உங்க ஐக்கியம் யாரோட கூட இருக்கு? உங்க ஐக்கியம் விசுவாசியோடு இருக்கா? உங்கள் ஐக்கியம் தேவன் இருக்கிறார் என்று சொல்கிற நபரோடு இருக்கிறதா? அல்லது இங்க சொல்வது போல துன்மார்க்கரோடும், தேவனை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிற நபரோடும், தேவனுடைய சத்துருக்களோடும், தேவனை பகைக்கிற நபர்களோடும் காணப்படுகிறதா? ஒரு நாளை எவ்வளவு நேரம் அதிகமா செலவிடுறீங்க? ரட்சிக்கப்படாத ஒரு பாவியான மனுஷனோடு உங்க பேச்சை நீங்க கொடுக்கும் போது என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? தேவனுடைய நியாய தீர்ப்பு அளித்தீரானால்னு சொன்னா எந்த பாவியான மனிதனும் தேவனுடைய கோபத்திற்கு ஒருபோதுமே தப்பிக்க முடியாது. நீங்களும் நானும் முற்காலத்தில் இவ்வாறாகவே காணப்பட்டோம். இங்க இருக்கிற நீங்களும் நானும் துன்மார்க்கராய், தேவ பகைஞராய், தேவனுக்கு சத்துருவாய், தேவனுக்கு விரோதியாய் காணப்பட்டோம். எல்லாம் அறிந்த தேவன், நமது அனைத்து பாவங்களையும் அறிந்த தேவன் எவ்வாறு நம்மை மன்னித்திருக்க முடியும்? எங்கும் நிறைந்திருக்கிற தேவன் எவ்வாறு பாவிகளாகிய நம்மோடு இருக்க முடியும்? சர்வ வல்லமையுள்ள தேவன் தனது கோபம் உள்ள கரத்திலிருந்து நம்மை எவ்வாறு தப்புவிக்க முடியும்? பூரண பரிசுத்தமான தேவன் தனது நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை எவ்வாறு விடுதலையாக்க முடியும்? எவ்வாறு முடியும்? எல்லாம் அறிந்த, எங்கும் மறைந்திருக்கிற, சர்வ வல்லமையுள்ள, சர்வ பரிசுத்தமான பிதாவாகிய தேவன், அவருக்கு சமமான அதே எல்லாம் அறிந்த, அதே வல்லமையுள்ள, அதே பரிசுத்தமான தமது ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார். 33 ஆண்டு காலம் வாழ்ந்தார். பாவம் இல்லாமல் மகிமையின் தேவன் மாம்சத்தில் வந்து உங்களைப் போல என்னைப் போல வாழ்ந்தார். அவர் மரித்தார். மரிப்பதற்கு முன்பாக அசிங்கப்பட்டார், அவமானப்பட்டார், துக்கப்பட்டார், நிர்வாணப்படுத்தப்பட்டார், சதைகள் கிழிக்கப்பட்டது. காரணம், துன்மார்க்கராகிய தேவ பகைஞராகிய உங்களுக்காக, எனக்காக சிலுவைக்கு சென்றார், மரித்தார், இரத்தம் சிந்தப்பட்டது, அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் திருந்தார். இங்கு தாவீது இறுதியா முடிக்கிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். உம்முடைய பார்வைக்கு முன்பாக என் வாழ்க்கை அந்தரங்கமாக இருக்கிறது, நமது வாழ்க்கை நிர்வாணமாக இருக்கிறது. அதை ஒருபோது நம்மால மறைக்க முடியாது. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மனம் திரும்புங்கள், உங்கள் பாவத்தை விட்டு விலகுங்கள். உங்கள் ரகசியமான, துணிகரமான, அசிங்கமான, அருவருப்பான அக்கிரமத்தையும் மீறுதலையும் விட்டு வெளியே வாருங்கள். கடவுள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நினையுங்கள். பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்தை நோக்கி ஓடுங்கள். இன்றைக்கும் மன்னிப்பு உண்டு. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை தேவன் நமக்கு அருள வல்லமையுள்ள கடவுளாக இருக்கிறார். வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இங்க இருக்கிற நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால், உங்கள் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது தேவன் மன்னிக்க நீதியும் உண்மையுள்ள கடவுளாக இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். நாம் நம்முடைய பாவ அறிக்கை செய்தால் நமது எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் பாவத்தோடு கூட போராடுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் வேதம் சொல்கிறது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறாரே. இந்த தாவீது இறுதியிலே முடிக்கிறார் ஜெபத்தோடு, நித்திய வழியிலே என்னை நடத்தும். எல்லாருக்கும் நித்திய வழி உண்டு. ஒன்று நரகத்தில், இன்னொன்று பரலோகத்தில். கிறிஸ்து இல்லாமல் மரிப்பீர்கள் என்றால், கிறிஸ்து இல்லாமல் உங்கள் ஆத்மா உங்களை விட்டு போகும் என்றால், நித்தியமான நரகம் காத்து கொண்டிருக்கிறது. இன்று மனம் திரும்புங்கள், உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். நித்திய வழியாகிய கிறிஸ்து இருக்கிற பரலோக ராஜ்யத்திற்கு நேராக தேவன் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ள கடவுளாக இருக்கிறார். ஆமென்.